தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூல் குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் சத்யநாராயண விரதம் ஏன் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது குறித்து சிவானந்தர் கூறும் அரிய கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நாரத ரிஷியை பற்றி நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அவர் உலகிலும் சஞ்சரிக்கும் ஒரு திரிலோக சஞ்சாரி. ஒரு சமயம் அவர் உலகிற்கு விஜயம் செய்த பொழுது அங்கே பெரும் துன்பம் நிலவியது. மனித குல இன்னலை போக்குவதற்கான உபாயம் அவருக்கு தென்படவில்லை. உடனே அவர் ஸ்ரீமன் நாராயணனிடம் சென்று பூமியில் உள்ள பரிதாப நிலையை கூறினார். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணர் நாரதரிடம், போற்றுதற்குரிய ரிஷியே, சங்கராந்தி அல்லது பௌர்ணமி அன்று மாலையில் ஜனங்கள் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்கட்டும். அவர்கள் சத்யநாராயணனின் கதையை கேட்கட்டும். எல்லா துன்பங்களும் நீங்கும். இதில் ஐயமில்லை என்றார். நாரத ரிஷி பூமிக்கு திரும்பி வந்து சத்யநாராயணனின் பெருமையை எங்கும் பரப்பினார். அன்று பகலில் எதையும் உண்ணாமல் பலர் விரதத்தை கடைபிடித்து அவர்கள் விரும்பியதை அடைந்தனர். எல்லோரும் இன்புற்று சுபிக்ஷமாய் இருந்தனர். சத்யநாராயண விரதம் இருப்பதற்கு அதிகம் செலவாகாது. அந்த கதையை சொல்லும் பண்டிதருக்கு நீங்கள் சிறிது தானம் அளித்து எளியதொரு பிரசாதத்தை விநியோகம் செய்ய வேண்டியிருக்கும். கொஞ்சம் கோதுமை மாவும் ஜீனியும் இருந்தால் அதுவே பிரசாதமாய்விடும். கொஞ்சம் தயிரும் பழமும் தேவைப்படும். பரம ஏழை கூட இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். வட இந்தியாவில் பலர் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர். முழு சடங்கையும் முடிக்க சுமார் 3 மணி நேரம் ஆகும். அது பொதுவாக கார்த்திகை, வைகாசி, ஆவணி, சித்திரை பௌர்ணமிகளிலும் சங்கராந்தி அன்றும் அனுஷ்டிக்கப்படுகிறது. அது அமாவாசைகளிலும் செய்யப்படலாம். இந்த விரதத்துடன் தொடர்புடைய பல கதைகள் சொல்லப்படுகின்றன. பகவான் நாராயணருடைய புகழ், அவரது பிரசாத மகிமை, இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் விளையும் அமோக நன்மைகள் பற்றி அவை கூறுகின்றன. இந்த கதைகளை ஸ்ரத்தை, பக்தி மற்றும் ஏகாகிர சித்தத்துடன் கேட்பவருக்கு மிகுந்த பலன் ஏற்படுகிறது. இதில் முதல் கதைதான் மேலே சொல்லப்பட்ட நாரதரின் கதை. மற்ற கதைகள் உண்மை, வாக்குறுதி காத்தல் போன்ற நீதிகளை நமக்கு உணர்த்துகின்றன. முதலாவதாக வருவது ஏழை பிராமணனின் கதை. ஓர் ஏழை பிராமணர் இருந்தார். அவர் பிச்சையேற்று உண்டு வந்தார். பகவான் நாராயணர் அவர் முன் வயதான அந்தணர் வடிவில் தோன்றி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்தால் அவரது ஏழ்மை நீங்கி சுபிக்ஷத்தை அடைவார் என்று உறுதி கூறினார். பிராமணரும் அவ்வாறே செய்தார். அவரது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறின. இரண்டாவதாக வருவது விறகு வெட்டியின் கதை. அதே பிராமணர் இந்த விரதத்தை பெரிய அளவில் செய்து வந்தார். ஓர் ஏழை விறகு வெட்டி அந்த பிராமணரின் வளாகத்திற்கு தண்ணீர் அருந்துவதற்காக சென்றான். சத்யநாராயண கதை நடந்து கொண்டிருந்தது. கதை சொல்பவரின் திறமையால் ஈர்க்கப்பட்ட விறகு வெட்டி கீழே அமர்ந்து கதையை கருத்துடன் கேட்டான். தன் வீட்டில் அந்த விரதத்தை கடைபிடிக்க அவன் விருப்பம் கொண்டான். கொஞ்சம் பிரசாதத்தை அவன் ஏற்று உண்டான். பிறகு அவன் சந்தைக்கு சென்று தனது விறகுகளை விற்றான். தனது விறகுகளுக்கு வழக்கமான தொகையை காட்டிலும் அவன் 2 மடங்கு தொகையை பெற்றான். உடனே அந்த விரதத்திற்கு வேண்டிய பொருட்களை வாங்கி தனது குடும்பத்தாருடன் தீவிர பக்தி ஸ்ரத்தையுடன் விரதத்தை அனுஷ்டித்தான்.
அவனது ஆசைகள் யாவும் நிறைவேறின. இப்புவியில் கிட்டும் அனைத்தையும் அவன் பெற்று மகிழ்ந்தான். மரணத்திற்கு பின் உண்மை ஒன்றே உறையும் சத்தியலோகத்தை அவன் சென்றடைந்தான். மூன்றாவதாக வருவது ஒரு வணிகனின் கதையாகும். ஒரு சமயம் உல்கமுகன் என்னும் மன்னன் அரசாண்டு வந்தான். அவன் சத்யநாராயண பக்தன். அரசியும் பக்தியுடையவள். ஒரு நாள் அவர்கள் உபவாசமிருந்து புனித பத்ரசீல கரையில் சத்யநாராயண விரதத்தை கடைபிடித்தனர். சாது என்ற பெயர் கொண்ட ஒரு வணிகன் அரசனிடம் வந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டான். சத்யநாராயண விரதத்தை பற்றி அரசன் அவனுக்கு விளக்கி கூறினான். சாது வீட்டிற்கு திரும்பியதும் தான் அரசனிடம் கேட்டவாறே சத்யநாராயண விரதத்தின் மகிமையை மனைவி லீலாவதியிடம் எடுத்து கூறினான். அதன் பின் அவர்களுக்கு ஒரு குழந்தை வேண்டி இருவரும் அந்த விரதம் இருக்க தீர்மானித்தனர். விரைவிலேயே அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. கலாவதி என்று அவர்கள் அக்குழந்தைக்கு பெயரிட்டனர். தனது மகளுக்கு கல்யாணம் ஆகும் வரை அந்த விரதத்தை ஒத்தி போடுவது என்று சாது தீர்மானித்தான். கலாவதியின் திருமணம் நிகழ்ந்தது. ஆனால் சாது தனது வாக்குறுதியை மறந்துவிட்டான். சிறிது காலத்திற்கு பின் தனது மகனுடன் அவன் வியாபார நிமித்தம் அயல் நாடுகளுக்கு சென்றான். சாதுவிற்கு அவனது வாக்குறுதியை நினைவூட்ட அதுவே தருணம் என்று பகவான் திருவுள்ளம் கொண்டார். ஓர் இரவில் ரத்தின சர்புரி என்ற இடத்தில் அவனது குழுவினருடன் அரசாங்க காவலர்களால் அவன் திடீரென்று கைது செய்யப்பட்டான். அவர்களை திருடர்கள் என்று காவலர்கள் சந்தேகித்தனர். அதே வேளையில் சாதுவின் ஊரில் கள்வர்கள் அவனது பொருள்களை களவாடினர். இதற்கிடையில் லீலாவதியும் கலாவதியும் தெருவில் பிச்சையேற்று பரிதாப வாழ்க்கை வாழ நேரிட்டது. ஒரு நாள் கலாவதி பிச்சை எடுப்பதற்காக வெளியில் சென்ற பொழுது ஒரு கோவிலில் இருந்து சத்யநாராயண பெருமாளின் பிரசாதத்தை பெற்றாள். தனது தாயாரிடம் அவள் வந்து அவர்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என வேண்டினாள். அவர்கள் விரதத்தை அனுஷ்டித்து சத்யநாராயண பெருமாளை வணங்கினர். அதே தினத்தில் சாதுவும் குழுவினரும் எந்த திருட்டிலும் ஈடுபடாதவர்கள் என்றும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், இன்றில் தானும் தனது சுற்றத்தாரும் அழிந்து போவார்கள் என்று ரத்ன சர்புரி மன்னன் கனவு கண்டான். உடனேயே அரசன் சாதுவையும் அவனது குழுவினரையும் சிறையிலிருந்து விடுவித்து அவர்களது பொருளுக்கான மதிப்பின் 2 பங்கு தொகையையும் கொடுத்து அனுப்பினான். தனது கிராமத்தை நோக்கி சாது திரும்பி வரும் வழியில் பகவான் சத்யநாராயணர் ஒரு துறவியின் வேடத்தில் அவன் முன் தோன்றி அவனது படகில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். துறவி தன்னிடம் பணம் கேட்பார் என்று சாது நினைத்தான். படகில் வெறும் இலைக்கட்டுகள் தான் இருக்கின்றன என்று பதில் சொன்னான். உன் வார்த்தைகள் உண்மையாகும் வியாபாரியே என்று துறவி பதில் கூறினார். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.